Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக கர்த்தருடைய சந்நிதியிலாக நம்மை தாழ்த்தி சமர்ப்பிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நாங்கள் உம்முடைய சந்நிதிக்குள்ளாக இயேசுவின் நாமத்தினால் கடந்து வருகிறோம். நீர் எங்களோடு பேச மாட்டவரே, உடைய இருதயத்தின் துடிப்புகளை நாங்கள் அறிந்து கொள்ள, உடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபையா எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி ஆவியானவரே எங்களோடு கூட நீர் பேசும்படியா எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இரத்தத்தின் மறைவிலாய் மறைத்து கொள்ளும். இன்றைய ஜெப துதி ஆராதனை ஆண்டவரை ஆசீர்வாதமாக அனுக்கிரகமாக இதுவரை நடத்தினீர். இனியுள்ள ஆண்டவரே நேரத்திலும் கூட நீர்தாமே பொறுப்படுத்தி நடத்தும்படியா எங்களை தாழ்த்தி உடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம். உடைய நாமம் மகிமை எடுத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருப்பது நானும் நீங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருந்தோம். கடந்த வாரம் நானும் நீங்களும் தேர்ந்தெடுத்தது ஒரு காரணத்தால் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தியானித்தோம். We are chosen, you and I are chosen for a reason என்று சொல்லி போன வாரம் அதை முடித்தோம். இந்த வாரத்திலும் கூட நம்மை தேர்ந்தெடுத்ததின் நோக்கம் என்னவென்று சொல்லி ஒரு முறை கூட நாம் ஆழமாக இந்த ஜெபத்தை வைத்து நாம் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். போன வாரம் நாம் தியானித்தது நம்மை தேர்ந்தெடுத்ததின் நோக்கம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதமாக நாம் ஜீவனுள்ள சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி நம்மை தேர்ந்தெடுத்ததின் காரணத்தை குறித்து தியானித்தோம். இன்னொரு காரணத்தை கூட இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், என்னையும் உங்களையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்ததின் நோக்கம் நம்மோடு கூட அவர் உரையாட வேண்டும், உறவாட வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் என்னையும் உங்களையும் அவர் தேர்ந்தெடுத்தார். ஆதாமையும் ஏவாளையும் அவர் சிருஷ்டித்து அவர்களோடு கூட நடந்து அவர்களோடு பேசி உரையாடி உறவாடி நேரத்தை அப்படியாக அவர் செலவிட்டார் என்று சொல்லி நாம் அந்த ஆதியாகமத்தின் புத்தகத்திலே நாம் வாசிக்கக்கூடும். பிரியமானவர்களை, என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்ததின் நோக்கம் நாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். You and I should have communion with him. We should come in union with him. நாம் அவரோடு கூட சந்நிதியிலாக கடந்து வந்து, சமூகத்திற்குள்ளாய் கடந்து வந்து அவரோடு கூட ஒன்றிணைந்து ஐக்கியமாய் அண்டி சேர்ந்து அவரோடு கூட உரையாட வேண்டும், உறவாட வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஆனால் நானும் நீங்களும் சில வேளைகளில் நாம் அறிந்தோ அறியாமலோ கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தாய் நாம் விலகி போய்விடுகிறோம். நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் நமக்கு கிடைப்பது கிடையாது. நம் அநேக இடங்களில் நம்முடைய இருதயத்தை ஊற்றும்படியாக நாம் துணிகிறோம், ஆனால் அந்த நாம் ஊற்றுகிற அந்த ஜெபம், ஊற்றுகிற அந்த விண்ணப்பம், ஊற்றுகிற அந்த வேண்டுதல்கள் எல்லாம் அவர் கேட்கிறாரா கேட்கவில்லையா என்று சந்தேகத்தோடு கூட, குழப்பத்தோடு கூட, கலக்கத்தோடு கூட, பதில் கிடைக்காமல் பதில் தாமதமாக இருக்கிறது என்று சொல்லி அநேக வேளை நாம் காத்து கொண்டு இருக்கலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று அங்கு வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம் பிரியமானங்களே? இது எங்க யாரிடத்தில் சொல்லப்படுகிறது? ஒரு சபையினிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதான காரியம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம் பிரியமானங்க? வீட்டுக்குள்ள இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. அவர் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோதித்து பாருங்கள். தேவனானவர் நமக்கு உள்ளாக இருக்கிறாரா, அல்லது அவருடைய இருதயத்தின் அவர் நமது இருதயத்தின் கதவுகளை தட்டும்படியாக வெளியில் நின்று கொண்டிருக்கிறாரா? நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நல்ல ஒரு தருணம் இது. ஏனென்று சொன்னால் அதனுடைய 16வது வசனம், வெளிப்படுத்தின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம், நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி அவர் அங்கு ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறதாய் நாம் பார்க்கிறோம். அதனுடைய 19வது வசனம், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து, பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஜாக்கிரதையோடு கூட நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால்
நாம் இழந்து போன அந்த கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடும். இழந்து போன அவரோடு கூட உள்ள அந்த உறவை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடும். அதுதான் நம்முடைய ஜெபத்தின் இந்த நாளை விசேஷமாக மத்தியமாய் கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 5 முதல் 15 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீடர்களுக்காக விசேஷமாக எப்படியாக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது, எவ்வாறாக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபித்தால் நமக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி அநேக அறிவுரைகளை, சத்தியங்களை, உண்மைகளை, உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாவற்றையும் இங்கு பகிர்ந்ததாய் நாம் காணலாம். 5வது வசனம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் ஒருவேளை ஜெபம் செய்தால் என்று அல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும் என்று அதனுடைய அர்த்தம். மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? நானும் நீங்களும் மாயக்காரர்களைப் போல மாய்மாலம் உள்ளவர்களாய் அல்ல, கபடாய் அல்ல, நாம் தவறாய் அல்ல, நம் வேறு ஒரு நோக்கத்தோடு அல்ல, தேவனண்டை நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் தேவன்தான் கேட்க வேண்டும், தேவன்தான் காண வேண்டும், தேவன்தான் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறவர்களை காண வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். மனிதர்கள் முன்பதாக நாம் பிரச்சாரம் பண்ணுவதற்காக அல்ல, அவர்கள் முன்பதாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்காக அல்ல, அவர்கள் முன்பாக நான் நன்றாய் ஜெபிப்பேன், எனக்கு நன்றாய் நல்ல என்ன சொல்றது, நல்ல ஒரு நல்ல சிலாக்கியத்தோடு கூட நல்ல விலாவரியாக நல்ல தமிழ் மொழியில் நல்ல அழகான பதங்களை உபயோகித்து நல்ல எதுகை மோனையோடு நான் பேசக்கூடும், ஜெபிக்கக்கூடும், அவரிடத்தில் என்னுடைய இதயத்தை மிகவும் அழகாக அவருக்கு முன்பதாக சமர்ப்பிக்கக்கூடும் என்று சொல்லி நம்மை உயர்த்தி காண்பதற்காக அல்ல. பிரியமானவர்களே, our prayer should not be to receive appreciation from people, applause from people. மனிதர்கள் கைத்தட்ட வேண்டும், என்னை உயர்த்தி காண்பிக்க வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க கூடாது. மாறாக என்னுடைய ஜெபம் எல்லாம் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காக மட்டும்தான். என்னுடைய இருதயத்தில் இருப்பவை எல்லாம் நான் தேவனண்டை சமர்ப்பிக்கும்படியாகத்தான் நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி மாய்மாலம் இல்லாமல் முற்றிலுமாய் அவரோடு கூட இருக்கிற அந்த ரெவரன்ஷியல் ஃபியரோடு கூட, பயபக்தியோடு கூட, மரியாதைக்குரிய அந்த கணத்தோடு கூட, பயபக்தியோடு கூட நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் அநேக வேளைகளில் மனிதர்களுக்காக நாம் பயப்படக்கூடும். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் அது கண்ணியை வருவிக்கும், ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லப்படுது. If you are fearing people, it will be a snare unto you, but if you trust in God, he will keep you safe என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அப்ப யாரை தான் நாம் பயப்பட வேண்டும்? என்னையும் உங்களையும் சிருஷ்டித்தவரை தான் நான் பயப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என்னையும் உங்களையும் சிருஷ்டித்தவரை தான் நாம் பயப்பட. ஏன் அவரை நாம் பயப்பட வேண்டும் என்று சொன்னால், மத்தேயுவின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் சரீரத்தை கொல்லுகிறவரைகள் நீங்கள் பயப்படுவதை காட்டிலும் மேலாக நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ளிவிட வல்லவராயிருக்கிற தேவனை நாம் பயப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பயப்படுதல் என்று சொன்னால் என்ன பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. நானும் நீங்களும் தீமையை வெறுத்து அதிலிருந்து விலகி நம்மை காத்து கொள்வது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். அப்படின்னா தீமையை கண்டு காணாமல் இருப்பது போல அல்ல,
அதை வெறுத்து அதிலிருந்து விலகி செல்ல வேண்டும். இதை நான் ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன், இதில் எனக்கு ஒரு உடன்பாடும் இல்லை என்று சொல்லி அதிலிருந்து விலகி நாம் ஜீவிக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஞானத்தின் ஆரம்பம் என்று அநேக இடங்களில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், 9வது அதிகாரம் 10வது வசனம் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படி என்றால் மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை நாமே வெளிக்காட்டும்படியாக வெளிப்படையாக நம்மை உயர்த்துவதற்காக அல்ல, நம்முடைய தேவனுடைய சந்நிதியிலாய் நம்மை நாமே தாழ்த்துவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சரியா? அப்படியான இருக்கும் பொழுது அதனால் இருக்கிற பிரயோஜனம் தான் என்ன, கர்த்தருக்கு பயப்படுவதனால் பிரயோஜனம் என்ன என்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், சாம்ஸ் சாப்டர் 25 verse 12, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. What man is he that feareth the Lord? He shall show the way to choose. எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு காண்பிப்பார் என்று அங்கே சொல்லப்படுது. அப்போ நானும் நீங்களும் கர்த்தரை பயப்படுவர்களாக இருந்தால், தீமையை விட்டு விலகி இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஞானத்தை சம்பாதிக்கிறவர்களாக, கர்த்தருடைய ஞானத்தோடு கூட கர்த்தர் காண்பிக்கிற வழியை தெரிந்து அதன் வழியில் நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எக்லாசியாஸ்டஸ் சாப்டர் 12 verse 13, அங்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இங்கே நல்ல கவனிங்க, தேவனுக்கு பயந்து அவர்கள் கற்பனைகளை அறிந்து கொள் என்றல்ல, தெரிந்து கொள் என்றல்ல, கை கொள் என்ற அர்த்தம். ஸோ இஃப் யூ அண்ட் ஐ ஆர் ஃபியரிங் காட் and keeping his commandments in our life, that is the duty of man என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்மேல் விழுந்த கடமை. பிரியமானவர்களே, அவருடைய கற்பனைகளை அறியவும் தெரியவும் புரியவும் விசுவாசிக்கவும் அதன்படியாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த கடமை பூர்த்தியாக அது நடத்தக்கூடும், அது மேற்கொள்ளக்கூடும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் முதலாவது காரியம் நாம் பார்த்தோம், 5வது வசனம் 6வது வசனம், கர்த்தரிடத்தில் நாம் மாய்மாலம் இல்லாமல் கர்த்தருக்கு வேண்டிய மதிப்பையும் கனத்தையும் கொடுத்து நம்முடைய ஜெபத்தை அவரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அதனுடைய 7-8 வசனம் வாசிப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 7-8 வசனம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்க. பக்கத்தில் பார்த்துங்க, சொல்லுங்க, என்னுடைய பிதாவுக்கு எனக்கு வேண்டியது இன்னது என்று அவருக்கு தெரியும். அப்போ அடுத்த கேள்வி நம்முடைய மனசில் வரலாம், அப்படின்னா எதுக்கு நாம் ஜெபிக்கணும்? அது அவருக்கு தெரியுமே. இல்லை பிரியமானவர்களே, நானும் நீங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் வரும்பொழுதெல்லாம் உண்மையாய் நேர்மையாய் உள்ளத்தில் உள்ளதை போல கர்த்தருடைய சந்நிதியில் நாம் சமர்ப்பிக்க நாம் முன் வரும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியப்படுவார். நாம் இல்லாததை சொல்ல வேணாம். பிரச்சனையில் இருக்கிறீங்களா, போராட்டத்தில் இருக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, அதை அப்படியே கர்த்தரிடத்தில் நாம் சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம், அங்கு தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணு கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? அங்கே சொல்லல, ஆண்டவரே நீர் வல்லவர், நீ பெரியவர், மகத்துவம் உள்ளவர், எனக்கு அப்படி பண்ணினீங்க, இப்படி பண்ணினீங்க, இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி அவன் ஒன்றும் பாலிஷாக ஒன்றும் சொல்லலை. பச்சையாக சொல்கிறான்,
ஆண்டவரே, எது வரைக்கும் நான் ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, கலக்கத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பயங்கர சந்தேகங்கள் இருக்குது, கேள்விகள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் இருக்கிறது, இதன் மத்தியில் நான் எப்படி வாழ்வேன் எனக்கு தெரியல என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதா நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பாருங்களா, அதை அப்படியே அவன் நிறுத்தலை. 3வது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவை நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்திருளும். அடுத்ததாக அவரிடத்தில் அவனுடைய காரியங்களை அவன் தெரிவிக்கிறான். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கழிவுறாதபடிக்கும் இப்படி செய்திடலாம். இப்போ சொல்லுங்க பாருங்க, முதல்ல கம்ப்ளைண்டோடு கூட ஆரம்பிக்கிறான். அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறான். அப்போ சொல்கிறான், ஆண்டவரே இருந்தாலும் உங்களுடைய சுபாவங்கள் எனக்கு தெரியும், இப்படியெல்லாம் நீ செய்ய போறீங்க, அதற்காக நன்றி என்று சொல்லி அவன் சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. 5வது வசனம், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். நம்முடைய ஜெபம் தொடங்கும் பொழுது பச்சையாக அப்படியே சொல்லலாம், இருக்கிற வண்ணமாக சொல்லலாம். ஆனால் ஒன்று சொல்லணும், ஆண்டவரே நான் உம்மில் நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் நீர். ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறேன். நீர் என்னை விடுதலையாக்க கூடும், உம்மில் நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறேன். என்னுடைய வியாதியின் படுக்கையை மாற்றி உம்மால் போடக்கூடும் என்ற ஒரு வசனம் சொல்லியிருக்கு. உம்மை நம்பி வந்திருக்கிறேன். என்னுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனையோடு கூட, கடன் பாரத்தோடு கூட, பிரயாசத்தோடு கூட இருக்கேன். ஆனால் நீர் எனக்கு போதுமானவர் இருக்கிற, உம்மை நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் உயர்த்தி காண்பிக்க வேண்டும். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். துதித்தலோடு கூட அவன் அந்த ஜெபத்தை முடிக்கிறதா நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவருடைய சந்நிதியில் கடந்து வந்து முற்றிலுமாய் அவரிடத்தில் ஊற்றிவிட வேண்டும் என்று அதனுடைய அர்த்தம். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 8வது வசனம், ஜனங்களே நீங்கள் எல்லோரும் அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். எப்படி அவர் ஊற்றிவிட முடியும்? பிரியமானவர்களே, புலம்பலின் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எழுந்திருந்து முதல் சாமத்திலேயே அவரை நோக்கி கூப்பிட வேண்டுமா? யாரை? தேவனை நோக்கி கூப்பிட வேண்டுமாம். எப்படி கூப்பிட வேண்டும்? ஒரு இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் தண்ணீரை போல ஊற்றி விடுங்கள். தண்ணீரை ஊற்றும் போது எதை ஒட்டிட்டு இருக்குமா பிரியமானங்களே? இல்லை, எல்லாவற்றையும் ஊற்றி விடுங்கள். எல்லா கவலைகளையும், சகலவிதமான சஞ்சலங்களையும், சகலவிதமான நிந்தைகளையும், சகலவிதமான குழப்பங்களையும், சகலவிதமான பாரங்களையும் அவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால் என்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவரிடத்தில் ஊற்றி விடும் பொழுது அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைய தினம் நாம் வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 59வது அதிகாரம் நீங்கள் வீட்டிற்கு கடந்து சென்று வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல 4 முறை உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 முறை நெருக்கமான நேரத்தில் நான் கூப்பிட்டேன் என்றெல்லாம் சொல்லி அநேக ஜெபத்தோடு கூட சொல்லுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது 3 முறை தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதாய் பார்க்கிறோம். எந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய சந்நிதியில் வரும்பொழுதெல்லாம் உண்மையோடு கூட, பயபக்தியோடு கூட வரும்பொழுது உண்மையாய், யூ ஷுட் பி ரா இன் ட்ரூத், அப்படியே இருக்கிறதை போலவே தேவனிடத்தில் நீங்கள் சொல்லலாம். பிரியமான அவரிடத்தில் நீங்கள் ஒன்றும் பாலிஷ்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், ஒன்றும் மறைக்க வேணாம், அவருக்கு நன்றாய் தெரியும். இருந்தாலும் இருக்கிறதை போலவே அவரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் குறை உள்ளவன் தான் ஆண்டவரே, என்னை மன்னியும். குற்றம் என்னில் தான் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. நான் தான் தவறு செய்தேன், நான் தான் துணிகரமாய் தவறு செய்தேன், என்னை மன்னியும். உம்முடைய ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், சுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும், உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்து போடாதேயும் என்று சொல்லி சங்கீதக்காரன் 51வது அதிகாரத்தில் சொன்னது போலவே நானும் நீங்களும் துணிகரமாய் கர்த்தருடைய சந்நிதியில் முற்றிலுமாய் நாமே சமர்ப்பித்து நாம் நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும். பிரியமானவர்களே, 3வதாக இங்கு பார்க்கும் பொழுது 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம், மத்தேயுவின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 9 முதல் 11 வரையுள்ள வசனங்கள். அங்கு நாம் பார்க்கும் பொழுது இதுவரை நாம் என்ன பார்த்தோம்? முதல்ல கர்த்தருடைய பயத்தில் நாம் இருக்க வேண்டும். 2வது, we should be honest enough to pour out our heart. இன்று 3வது, நாம் மிகுந்த தாழ்மையோடு கூட கர்த்தருடைய சந்நிதியில் நம்முடைய சிந்தையில் கூட தாழ்மையோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். 9லிருந்து 11 வரை
மத்தேயு 6:9-11. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அங்கே பாருங்க, உறவோடு கூட பேசுகிறோங்க. எங்கள் பிதாவே, தேவனே என்றல்ல, கடவுளே என்றல்ல, தெய்வமே என்றல்ல, உறவோடு கூட ஐக்கியத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று அங்கே ஆசைப்படுறேன். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய நாமத்தை எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும் பிரியமானவர்களே? யோசித்திருக்கிறீங்களா? அவர் ஏற்கனவே பரிசுத்தராக இருக்கிறாரே. எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏசாயாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துங்கள், அவரே உங்களுக்கு பயமும் அச்சமுமாயிருப்பாராக என்று அங்கு சொல்லப்படுது. அப்படின்னா தேவனுக்கு பயந்து, he should be our fear and our dread. அவர்தான் எனக்கு எல்லாம், அவரை அன்றி நான் என்னால் தனிமையில் ஒன்றும் செய்ய இயலாது, அவர்தான் எனக்கு போதுமானவர், அவர் என்னை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கிறார், யாரும் பார்க்கல என்று சொல்லி நான் தவறு செய்ய மாட்டேன். இந்த பெரிய பொல்லாங்கு தேவனுக்கு எதிராக நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி யோசேப்பு சொன்னதை நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், 19வது வசனம் நினைக்கிறேன். அப்படியாக நானும் நீங்களும் சோதனையில் அகப்படும் பொழுது, போராட்டத்திலும் உபத்திரவத்திலும் அகப்படும் பொழுது, தேவனுக்கு எதிராக, என்னை நேசிக்கிற தேவனுக்கு எதிராக, என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கு எதிராக, என்னை எப்பொழுதும் விசாரிக்கிற தேவனுக்கு எதிராக, என்னை எப்பொழுதும் அவர் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிற அந்த தேவனுக்கு எதிராக நான் எப்படி பொல்லாங்கை செய்வேன், எப்படி நான் தவறை செய்வேன், எப்படி நான் பாவத்தை நான் செய்யக்கூடும், எப்படி நான் தவறை செய்யக்கூடும் என்று நானும் நீங்களும் சொல்லுவோமானால் அதுதான் மிகுந்த தாழ்மை பிரியமானவர்களே. 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நானும் நீங்களும் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று அதனுடைய 1வது வசனம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் அதே தான் சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு போதுமானதா இருக்கிறது என்று சொல்லுவதை காட்டிலும், தேவனே நீர்தான் எனக்கு போதுமானவர், எனக்கு பணம் இருக்கிறது, ஆனாலும் பணம் அல்ல, பதவி அல்ல, அந்தஸ்து அல்ல, ஆரோக்கியம் அல்ல, செல்வம் அல்ல, ஒரு காரியமும் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு போதுமானது ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் முழுமையாக நம்மை சமர்ப்பிப்போம் என்று சொன்னால், தாழ்மையோடு கூட சமர்ப்பிப்போம் என்று சொன்னால், அவர் நிச்சயமாக அவர் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ளுவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், அதனுடைய 2வது பாகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், தங்கள் எண்ணத்தில் ஞானியாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார். He respecteth not any that are wise in their heart. அப்படின்னு என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? நாம வெளிப்படையாக தாழ்மையை காண்பிக்கலாம், மிகுந்த பணி உள்ளவர்களாய் காண்பிக்கலாம், ஆனால் he looks into your heart, he looks into your inner posture of your heart, he looks into your inner attitude of our heart. என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. அவர் வெளிப்படையானதை காட்டிலும் நம்முடைய உள்ளான தாழ்மையை அவர் பார்க்கிறார், உள்ளான இரக்கத்தை அவர் பார்க்கிறார், உள்ளான பரிசுத்தத்தை அவர் பார்க்கிறார். வெளியில் ஒன்று சொல்லி உள்ளே நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், வெளியில் ஒன்று செய்து உள்ளே நாம் என்ன நோக்கத்தோடு, என்ன மோட்டிவோடு அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் நன்காய் அறிவார். ஹல்லேலூயா. அதுதான் அவர் அங்கு சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி, ராஜ்யம் வருவதாக, 10வது வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அந்த வனாந்திரத்தில் நடத்தும் பொழுது அவருக்கு வேண்டிய மன்னாவை தினம் கொடுத்தார். கரெக்டு தானே? அவர் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா அவர்கள் சேகரித்து வைத்தால் அது புழு பூச்சி எடுத்து போயிட்டு. அப்படி என்றால் நம்ம தினம் தேவனோடு கூட அவரை சார்ந்து இருக்க வேண்டும், அவரோடு கூட சேர்ந்து இருக்க வேண்டும், அவரோடு கூட இணைந்து இருக்க வேண்டும், அவரோடு கூட அண்டி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார் பிரியமானவர்களே.
அது தாழ்மையோடு கூட நாம் இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய ஒரு பண்டக சாலையை தாரும் என்று அல்ல இங்கு சொல்லப்பட்டிருக்குது. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும். யூ அண்ட் ஐ ஷுட் டிபெண்ட் ஆன் ஹிம் டெய்லி. எல்லாரும் சொல்லுங்க, டெய்லி. அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் அல்ல, மாசத்தில் ஒரு நாள் அல்ல, பிரச்சனை இருக்கும்பொழுது அல்ல, தினம் தினம் அவரை நாம் தேட வேண்டும். தினம் தினம் அவரண்டை நாம் போய் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும் என்று அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்போ பெருமையுள்ளவர்கள் ஒரு நாளும் ஜெபிக்க மாட்டார்கள். நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறீர்களா? யாராவது சற்று சோதனை செய்து பாருங்கள். ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நமக்கு இன்னது தேவை என்று தேவனுக்கு தெரியும். இருந்தாலும் பிள்ளையாயிருக்கிற நாம் நம்முடைய பரம தகப்பனிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும். தாழ்மையோடு கூட, உண்மையோடு கூட, பணிவோடு கூட, மிகுந்த கீழ்ப்படிதலோடு கூட அவரிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு தருகிறதான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான்காவது, அதனுடைய 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அப்படின்னா மன்னிக்கலன்னா, பக்கத்தில் பார்த்து, ஒருவேளை நீங்கள் மன்னிக்கலன்னா அது பரவாயில்ல, நமக்கு மன்னிச்சிடுவார் அப்படியே சொல்லியிருக்கு. இல்லை, நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அதே அளவினால் நமக்கு அளந்து தரப்படும் என்று கர்த்தருடைய வசனம் இருக்குது இல்லைங்களா? லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். பிரியமானவர்களே, நாமும் மற்றவர்கள் மேல் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 15வது வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்போ 4வது காரியம், அப்போ நம்ம தியானித்து கொண்டிருப்பது என்னன்னா, தேவனிடத்திலிருந்து நாம் பதிலை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், தேவனோடு கூட நாம் எப்படியாக ஐக்கியம் கொள்ள முடியும் என்று தியானித்து கொண்டு, முதலாவதாக பயபக்தியோடு கூட இருந்தால் ஐக்கியம் கொள்ளலாம். இரண்டாவது, உண்மையாய் அவரிடத்தில் நம் இருதயத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளலாம். மூன்றாவது, மிகுந்த தாழ்மையோடு கூட, ஈவன் சிந்தனையில் கூட, ஈவன் இன் தாட்ஸ் வி ஷுட் பி ஹம்பிள், அப்படியே இருக்கும் பொழுதும் அவரிடத்தில் நாம் ஐக்கியம் கொள்ளலாம். நான்காவதாக, பரிசுத்தத்தில் நாம் அவரிடத்தில் ஐக்கியம் கொள்ளலாம். நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருப்போம். பரிசுத்தர்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? அவர்களிடத்தில் யார் சென்றாலும், குற்றங்கள் குறைகள் உள்ளவர்கள் கடந்து சென்றாலும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை மன்னிக்கிறவராக, அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களாக, அவரை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் நம்முடைய பிதாவானவர். அதே சுபாவ குணங்களோடு கூட, அதே சுபாவ குணங்களோடு கூட மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, மற்றவர்கள் மேல் அன்பு கூறுகிறார். ஒருவேளை நமக்கு எதிராக தவறு செய்திருந்தாலும் என்னை தேவன் மன்னித்தாரே, அதே மன்னிப்போடு கூட இவர்களை மன்னிக்க எனக்கு கிருபை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் நானும் நீங்களும் அவருடைய பரிசுத்தத்தில் ஐக்கியம் கொள்ள முடியும். அவருடைய அந்த அவர் மன்னிக்கிற அந்த சுபாவத்தில் ஐக்கியம் கொள்ள முடியும். அவருடைய அன்பின் அந்த சுபாவத்தில் ஐக்கியம் கொள்ள முடியும். அவர் இரக்கத்தின் சுபாவத்தில் ஐக்கியம் கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அப்படி ஐக்கியம் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய எல்லா நன்மைகளும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் அவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. மத்தேயுவின் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 23 முதல் 35 வரை நீங்கள் வீட்டில் கடந்து சொல்லுங்கள். ஒருவனுக்கு 10,000 தாலந்து கடன் மன்னிக்கப்பட்டது. ராஜா மன்னித்து விட்டார். அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக வெளியே போனான். ஆனால் அவனுக்கு ஒரு 100 பணம் ஒரு கடவுளில் ஒரு பார்த்தோன்னா அவனை நெரிச்சு பிடிச்சு அவனை சிறையில் அடைத்த பொழுது இதை அறிந்த ராஜா அவனையும் பிடித்து சிறையில் அடைத்தார் என்று பார்க்கிறோம். நானும் நீங்களும் அப்படி ஆகிவிடக்கூடாது பிரியமானவர்களே. அதனால் நானும் நீங்களும் எல்லோரையும் கனம் பண்ணுகிறவர்களாக, சகோதரத்தில் அன்பு கூறுகிறவர்களாக, தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களாக நாம் ராஜாவையும் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது. We have to honor everyone. We have to love our brethren. We have to fear God and we have to honor our kings also. நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளையும் நாம் அவர்கள் காணாம பண்ண வேண்டும். நானும் நீங்களும் எல்லோரும் எழுந்து நின்ற வண்ணமாக, ஒரு நிமிடம் கண்களை மூடிய வண்ணமாக, தேவனே உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே.
இதனால் வரை அநேக காரியங்களுக்கு நான் பயந்து கொண்டிருந்தேன். ஆனால் உம்மண்டை முற்றிலுமா என்னை தாழ்த்தி ஒப்புவிக்கிறான். பயபக்தியோடு கூட உம்மோடு கூட அண்டி சேர எனக்கு கிருபை தார். அன்று உண்மையாய் எனக்கு உள்ளதெல்லாம் உம்முடைய சந்நிதியில் ஊற்றும்படியான அந்த கிருபையை எனக்கு தார். ஆண்டவரே, மிகுந்த தாழ்மையோடு கூட ஆண்டவரே, என்னுடைய செய்களில் மட்டுமல்ல, வார்த்தைகளில் மட்டுமல்ல, ஈவன் சிந்தைகளிலும் கூட ஆண்டவரே அப்படியாக தாழ்மையுள்ளவனாய் இருக்கும்படியாக எனக்கு கிருபை தார். ஆண்டவரே, மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட உம்முடைய சுபாகுணங்களோடு கூட உம்மோடு கூட ஐக்கியமாய் உம்மை போல என்னை மாற்றும்படியாக என்னை தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை தேவனண்டை ஊற்றும் பொழுது நாம் நினைத்ததை காட்டிலும் மேலாகவும் அதிகமாகவும் ஆசீர்வாதமாகவும் அனுக்கிரகமாகவும் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கரங்களை உயர்த்த வண்ணமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? இது மிகவும் சுலபமாயிருக்கலாம் கேட்பதற்கு. இதை நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் செயற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் உதவி செய்வார். ஒவ்வொரு நாளிலும் அந்த நாளை தூங்குவதற்கு முன்பதாக கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானித்து, ஆவியானவரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களுடைய உதடுகளை, நாவை, எங்களுடைய மனதை, சிந்தைகளை எல்லாவற்றையும் இரத்தத்தால் பரிசுத்தம் செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய சகல இந்திரியங்களையும் இயேசுவின் இரத்தத்தால் முத்திரை செய்யும். இங்கு கூடி வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் நீர்தாமே கிருபையின் ஆண்டவரை உங்களுடைய செட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக அதிகமாக எழுந்து பிரகாசிக்க கிருபை தார். சகல கன மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில்.